Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம வந்து என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம்னா கோவக்காய் பக்கோடா பார்க்க போறோம். இந்த கோவக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிபி பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கோவக்காவை நான் நீல வாக்குல ஒரு கோவக்காவை ஒரு 4 பீஸா நீல வாக்குல நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கோவக்காய் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பழுத்து ரெட் கலர்ல ஆயிடுச்சுன்னா இதை வந்து நீங்க சமைக்க வந்து பொரியல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி பக்கோடா பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கோவக்காய் வந்து பொரியல் பண்ண சாப்பிட மாட்டாங்க வீட்டுல. இந்த மாதிரி பக்கோடா பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பக்கோடா எப்படி பண்ணது நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காவை எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்றேன். பக்கோடாக்கு வந்து நீங்க சோம்பு போட்டீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இது வந்து கடலை மாவு பக்கோடாக்கு இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். அரிசி மாவு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா. மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பக்கோடா கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வைக்கேன். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன். சால்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ஈவினிங் டைமும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா இப்படி வந்து நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கோவக்காயில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து பக்கோடாக்குள்ள தெளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த கடலை மாவில் ஒட்டாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் தண்ணியே ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த கோவக்காயில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டாவும் உங்களுக்கு ஆயில் அதிகமாக இழுக்காது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் ஒட்டி வரும். இல்லை எனக்கு இன்னும் கடலை மாவு பட்டலை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணியே இல்லாமல் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கோவக்காய் வந்து கொஞ்சம் பழுத்த கோவக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்க்கும் போதும் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக தண்ணி இல்லாமலே நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். நல்லா காயாக எடுத்தீங்கன்னா தண்ணி லைட்டாக வந்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் வந்து நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டுடலாம். நல்லா மொதுன்னு வர வரைக்கும் நல்லா வேக விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா மொதுன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். சாப்பிடவும் நம்மளுக்கு நல்லா மொதுன்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம மசாலா எந்த அளவுக்கு ட்ரையாக போடுறோமோ நம்மளுக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இழுக்காது. நல்லா பக்கோடா கூட நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த பக்கோடா வந்து உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பாட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்க தாராளமாக சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கோவக்காய் பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கு. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.